ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. ரேவதியின் வேண்டுகோளை ஏற்ற பஞ்சாயத்து கார்த்திக் மற்றும் ரேவதியை காசு வெட்டி பிரித்தது செல்லாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிக்குது. இதனால் சாமுண்டீஸ்வரி கடும் கோபத்துக்கு ஆடுறாங்க. இதனைத் தொடர்ந்து சாமுண்டீஸ்வரியை சந்திக்கும் கார்த்திக், ரேவதியை யாரும் கட்டாயப்படுத்தலை, அவள் விருப்பப்பட்டு தானே என்னோட வந்திருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும், என்னையும் ரேவதியையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி உறுதியாக சவால் விடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அம்மா என்ன பேசினார் அப்படின்ற மாதிரி ரேவதி கார்த்திக்கிடம் கேட்குறாங்க. ஆனால் நடந்ததை முழுமையாக கூறாமல் கார்த்திக் சற்று மாற்றி சொல்கிறாரு. இருந்தாலும் அம்மா என்ன பேசியிருப்பாங்க என்பதை ரேவதி புரிந்து கொண்டு மனசுக்குள்ளே வருத்தப்படுறாங்க. அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி வீட்டிற்கு திரும்ப வீட்டில் உள்ள அனைவரும் பஞ்சாயத்து முடிவை தெரிந்து கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறாங்க. பஞ்சாயத்தில் நடந்த விஷயங்களை சாமுண்டீஸ்வரி சொல்லக்குள்ள ராஜராஜன் ரேவதிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. இதனால் ஏற்கனவே கோபத்தில் இருக்கும் சாமுண்டீஸ்வரி மேலும் எரிச்சல் அடைகிறாங்க. இந்த நிலையில் ரேவதி பரமேஸ்வரி பாட்டியிடம் நடந்த அனைத்தையும் கூறி மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க. அதை கேட்டு வருத்தப்படும் பரமேஸ்வரி, உன் அம்மா ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கோவிலுக்கு சென்று விளக்கேற்றினால் உன்னையும் கார்த்திகையும் யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையூட்டும் அறிவுரையையும் வழங்குறாங்க. இப்படி பல திருப்பங்களுடன் நகரும் கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இரவு 9 மணிக்கு ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலை காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.